நம்ம இன்னும் நம்மளுக்காகவே வாழ மாட்டோம். யாரையோ ஒருத்தரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வாழ்க்கை போய்க்கிட்டே இருக்கோம். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடு கட்டுவோம். மற்றவங்க நம்மளை நல்லபடியாக வச்சுருக்குறாங்க அப்படி நம்ம நல்லபடியாக இருக்கிறோன்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேண்டியது எல்லாம் நம்ம செஞ்சுப்போம். அப்படி வாழ்க்கை கிடையாதுங்க. உங்களுடைய அனுபவம் தான் வாழ்க்கை. நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்றைக்கு ஒரு அனுபவத்தினுடைய பாடத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுத்து அனுபவத்தினுடைய பாடத்தை நீங்களும் பெற்றுக்கிட்டு அதன் மூலம் நீங்கள் அவங்க வாழ்க்கை அனுபவன்றது படிப்பு மூலமாக நம்மளுக்கு வரலாம். அனுபவன்றது நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேஸ்களுக்கு நம்ம சுற்றி பார்க்குறது மூலம் வரலாம். அனுபவன்றது நம்ம வீட்டில் இருக்கிற உறவினர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தை விட இன்னும் தெரியாத மனிதர்கள்கிட்ட பழகி அங்கே இருக்கிற அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை நம்மளை ஏற்று கொண்டுட்டு வர்றது மூலம் அனுபவம் வரலாம். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் பல விதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமே உங்களுக்கு ஆரம்பமாகுதுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி மக்களை நான் நினச்சிக்கிறோன்னா அன்னைக்கு அன்றாட நம்ம வேலை செஞ்சுட்டு அதில் வர்ற காசில் நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய லோன் எடுத்து நிறைய பொருளை வாங்கி வீடை ஃபுல்லாக குவிச்சுக்கிட்டு அது மற்றவங்க பார்த்து உங்கள் வீட்டில் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்மளும் ஒரு போரிங்கான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இப்படி இது வாழ்க்கை உண்மையிலே கிடையாதுங்க. அனுபவத்தில் வாழுங்க. அனுபவமாக மற்றவங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கிட்ட அனுபவத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். உண்மையில் அது படிப்புலையாக இருக்கட்டும், இல்லை வெளியே உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லைன்னு நீங்கள் நிறைய விதத்தில் நீங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்வீங்க. அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பூர்த்தியான முழுமை அடைந்ததுக்கான ஒரு நாள். அதனால் இனிமேல் அனுபவத்தை பாடமாக வாழ்க்கையில் தொடர்ந்து போங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையை நம்மளுக்காக வாழ்கிறோமா இல்லை அடுத்தவங்களுக்காக வாழ்கிறோமா அப்படின்றதுல ரொம்ப உண்மையிலே இன்றைக்கி கேள்விக்குறியாக தான் இருக்கும். நம்மளுக்காக நம்ம ஏதாவது வாழ்கிறதே கிடையாது. சரி, வாழ்க்கைன்றது என்னங்க, ஒரு அனுபவம் தான் இல்லையா? அந்த அனுபவத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாக கொண்டுட்டு போகிறோமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எதை எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ரிச்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட வீட்டில் தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது தான் ரிச்னஸ் நினைக்கிறோம். உண்மையிலே அது ரிச்னஸே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் அனுபவத்தை பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு கடந்து போய் நீங்கள் பார்க்குறது, அங்கே இருக்கிற மற்றவங்களுடைய எண்ணங்களையும் மற்றவங்களுடைய அந்த வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அனுபவமாக கொண்டு போகிறீங்க பாருங்கள், அதுதான் உண்மையிலே உங்களுக்கு ரிச்னஸ். நீங்கள் கையில் பணம் வச்சுக்கிட்டு அதுதான் நான் தான் ரிச் அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த பணத்தை செலவு பண்ணி 4 இடத்துங்களுக்கு ட்ராவல் பண்ணி அதில் நீங்கள் உண்மையிலேயே எல்லா இடத்தையும் பார்த்தீங்க, எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டீங்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே ரிச்சான ஒரு மனிதராக